Hello students, welcome to Hiva Max 11th Standard Max Chapter 4 Exercise 4.38 the question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Prove that if r is greater than or equal to 1 and less than or equal to n, then n into n minus 1 c r minus 1 is equal to n minus r plus 1 into n c r minus 1. இது மல்டிப்ளிகேஷன்ல வருது, இது NCR minus 1. ஸோ எப்பவும் போல LHS வச்சுட்டு RHS சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் n into n minus 1 c r minus 1 இருக்கு. இது நம்ம எப்பவும் போல எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். n into n c r ஓட வேல்யூ என்ன? n factorial by r factorial into n minus r factorial இல்லையா? ஸோ n இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? n minus 1 factorial divided by r இருக்கிற இடத்துல r minus 1 factorial அப்புறம் n minus r. இப்போ n இருக்கிற இடத்துல n minus 1 minus r value r minus 1. இது கவனமா பார்க்கணும். இந்த மைனஸ் உள்ளக்கு மல்டிபிள் பண்ணும் அடுத்த ஸ்டெப்ல, இல்லைன்னா ஆன்சர் தப்பா வரும். சரியா? இது நிறைய மிஸ்டேக் பண்ற இடம், அதனால தான் நான் சொல்றேன். n into n minus 1 factorial divided by r minus 1 factorial into n minus 1 minus r minus into minus plus 1 factorial. இது ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இதுல தப்பு வந்துடக்கூடாது. plus 1 minus 1 cancel. n into n minus 1 factorial divided by r minus 1 factorial into n minus r factorial. ஸோ இது வரைக்கும் கொண்டு வரணும். இதுக்கப்புறமா நான் ஒரு டேர்மை நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ண போறேன். மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை n minus r plus 1. இந்த டேர்ம் நம்மளா தான் எடுத்துக்கிறோம், சரிங்களா? மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை n minus r plus 1. n into n minus 1 factorial into n minus r plus 1. அப்போ தான் நம்மளால பண்ண முடியும். divided by r minus 1 factorial into n minus r factorial into n minus r plus 1. இப்போ இந்த ரெண்டு லைனும் பாருங்க, n into n minus 1. அப்போ அது n factorialனு மாற்றி எழுதிக்கலாமா? n into n minus 1 n factorialனு சேர்த்து எழுதிக்கலாம் இல்லையா? இந்த factorial n பக்கத்தில் வந்துடும். இப்போ ஸோ மேலே இந்த ரெண்டு டேர்ம் எழுதிட்டோம், n minus r plus 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. n minus r factorial n minus r plus 1. அப்போ இதுக்கு அடுத்த டேர்ம், அப்போ இதை n minus r plus 1 factorialனு சேர்த்து எழுதிக்கலாமா? டினாமினேட்டரில் n minus r plus 1 factorial into r minus 1 factorial. இந்த டேர்ம் நான் இப்போ ஃப்ரண்ட்ல காமனாக எடுத்துக்கிறேன். இந்த டேர்மை நம்ம தனியாக எழுதலாம், n minus r plus 1. ஏன்னா இது ப்ரூஃப்ல இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, n factorial divided by r minus 1 factorial into n minus மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ r plus 1 minus 1ன்னு மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறோம்னா பிளஸ் மைனஸ் ஆர் வந்து பிளஸ்ன்னு ஆகிடும், பிளஸ் 1 வந்து மைனஸ் 1ன்னு ஆகிடும். இது என்ன ஃபார்மேட் பாருங்க, ஆர் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது வந்து ஆர் ஃபேக்டோரியல், இது n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இது எப்படி எழுதலாம்? n மைனஸ் ஆர் பிளஸ் 1 இன்டூ nc ஆர் மைனஸ் 1ன்னு எழுதலாமா? ஏன்னா ஆர் இருக்க இடத்துல என்ன இருக்கு? ஆர் மைனஸ் 1 இருக்கு. இதுதானே நம்மளோட RHS. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளையிங் டிவைடிங் பை n minus r plus 1. இந்த லைன் மறந்துருச்சு அப்படின்னா இந்த சம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஒரு சம் எடுக்கிறோன்னா இந்த சம்மில் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோமா, இது எல்லாமே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் ஈஸியாக இருக்கும், ஒரு 2 வாட்டி பார்த்தாலே புரிஞ்சிடும். பட் 11th ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஸோ தட் உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ண அது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.